அப்போ அந்த கோபம் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டொமக்லேருந்து ஆரம்பிக்குது. பட் உச்சி முதல் பாதம் வரை இந்த கனெக்டிவிட்டி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வயிறாக இருக்கிறது, தொப்புளாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புள்ள எண்ணெய் போடணும். எந்த எண்ணெய்? கொத்தவரங்காய் அவ்வளோ நாடி நரம்புகளை சுத்தமும் செய்யும், உறுதியையும் செய்யும். மூளை நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய கழிவு கூட வெளியில் எடுத்துக்கூடாது சக்தி இந்த கொத்தவரங்காய் உண்டு. அப்போ இந்த கொத்தவரங்காய் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்களேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டமக்கில் அது கூட மூளை சுறுசுறுப்பு இருக்கும், ஞாபக மறதி இருக்காது. அதே மாதிரி பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சைட்டியை அசால்ட்டாக போக்கி விட்டுடும். ஏன்னா உடல் உறுதியாக இருக்கும் பொழுது மனமும் உறுதியாக இருக்கும், ரொம்ப ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். அப்போ மனம் உறுதியாக இருந்தாலும் ஆன்சைட்டி இருக்காது. எது வந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஃப்ரீயானோடனே இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோதிர வீரலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கும், அவ்வளோதான். 1, 2 இந்த கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 2வது கோடுக்கு கீழே லைட்டாக அப்படி வச்சாலே போதுமான விஷயந்தான். இதால் ஒரு லைட் ப்ரெஸ் கொடுங்க, ஒரு பெயின் இருக்கும், அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக உங்கள் மடியில் உங்கள் கையை அப்படி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க போதும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து உடல் கழிவுகளை குறைப்பது எப்படி. உடல் கழிவு அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லோரும் நம்ம சாப்பிட்ட கழிவுகள் மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களும், மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மூளையில் பதிஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு, நாடி, தசை நார்கள் அத்தனையிலையுமே பார்த்திங்கன்னா கழிவுன்னு ஒன்று இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா உடல் கழிவு அப்படிங்கிறது உச்சி முதல் பாதம் வரை. இதை வந்து அழகாக நம்ம ரெடியூஸ் பண்ணாலே போதும். நோயற்ற வாழ்வோடு 100 ஆயுசோடு வாழலாம். சரி, கழிவு அப்படின்னாலே வயிறு மட்டும் நினைக்கக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைகளும், அதாவது சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வார்த்தைகள் எங்கேருந்து வருது, நம்ம கோபம் தாபம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோபம். அப்போ அந்த கோபம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டொமக்லேருந்து ஆரம்பிக்குது. பட் உச்சி முதல் பாதம் வரை இந்த கனெக்டிவிட்டி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயிறாக இருக்கிறது, தொப்புளாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புள்ள எண்ணெய் போடணும். எந்த எண்ணெய்? தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் சாதாரண விஷயம் நினச்சிடாதீங்க. தேங்காய் எண்ணெய் தலைக்கு மட்டும்தான் கிடையாது, ஹோல் பாடியிலும் இருக்கக்கூடிய சுரபிகளை சீண்டக்கூடியது, தூண்டக்கூடியது. அப்போது ஒவ்வொரு இரவும் நம்ம வந்து தொப்புள்ள தேங்காய் எண்ணெய் போடுறது மிஸ் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு பதிவுலையும் இதை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு தான் வரேன். யாரெல்லாம் தொப்புள்ள தேங்காய் எண்ணெய் போடுறாங்களோ, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு முடி கொட்டாது, உடம்பு ஹீட் ஆகாது. உடம்பு ஹீட் ஆகாமல் இருந்தாலே போதும், நாடி நரம்புகள் சுருங்காது, பலம் குன்றாது. இன்றைக்கி வந்து பலம் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வயிறு, நம்ம சாப்பிட்ற எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்ல எனர்ஜியா கெட்ட எனர்ஜியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோம், அவசரமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் தவறு. நின்று நிதானித்து நீ என்ன வேணாலும் அவசரமாக போங்க. வாழ்கிறதே அந்த ஒரு ஜான் வயிறுக்கு அப்படிங்கும் பொழுது அந்த வயிறுக்கான கேர் கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதனால் தேங்காய் எண்ணெய் நம்ம தொப்புள்ள போடுறது நம்பர் 1 தலையாய கடமையாக வச்சுக்கோங்க. பசங்களுக்கும் எஜுகேட் பண்ணுங்கள். இன்றைக்கி அவங்க மொபைல் பார்க்குறதுலேருந்து, உடம்பு ஹீட்லேருந்து, அவங்க டோப்போமின் பேலன்ஸ் ஆகிறதுலேருந்து, அவங்களோட பேச்சு வார்த்தைகள்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஏன்டா நல்லா இருந்த பையன் இப்படி பேசுகிறான், நல்லா இருந்த பொண்ணு இப்படி பேசுகிறா, ஏன் இப்படி எதிர்த்து பேசுகிறாங்க? அங்கே அகத்தில் தீ இருக்கிறது. அங்கே விளக்கு மாதிரி இருக்க வேண்டிய அந்த நெருப்பு, அந்த தீபம் நெருப்பாய் கொந்தளித்து இருக்கும் பொழுது அங்கே ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அவசரம், அந்த படபடன்னு பேசுகிறது, கோபம், இன்றைக்கி அதுதான் இந்த காரணமாக இருக்குது. அப்போ தொப்புள்ள தேங்காய் எண்ணெய் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அதே தொப்புள்ள தானே குடல்கள் இருக்குது பக்கத்துலேயே, அந்த குடலையும் சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு நில ஆவாரை. இதையும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நிலாவாரை எப்படி எடுக்கணும், சில பேர் வந்து டெய்லியுமே எடுக்கலாம். டெய்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7 days போதுமான விஷயம் தான், 7 நாட்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லை, ஏன்னா அதுக்குள்ளே உங்களுடைய குடல் சுத்தமாகிவிடும். அப்போ உடலும் சுத்தமாகணும் இல்லையா. அது நாடி நரம்புகளுக்கு ஒரு ஜூஸ் சொல்கிறேன். குடல் சுத்தமான விஷயத்துக்கு சொல்லிடுறேன். நில ஆவரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. அதை வாங்கி ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு குடித்தாலே போதும். அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக ஆஃபீஸ்க்கெலாம் போகலாம், ரொம்ப பேதியெல்லாம் ஆகாது. நீங்கள் காலையில் 4-3 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அசால்ட்டாக எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும். நார்மலாக நீங்கள் மோஷன் போவீங்களா ஒழிஞ்சு, அந்த செமி சாலிடாக இருக்குமே ஒழிஞ்சு பேதி மாரி வயிற்றால மாரிலாம் போகாது, பயப்பட தேவையில்லை. நிலாவரைக்கு அப்படி ஒரு குணம் உண்டு. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் சேர்த்து இழுக்கும் நிலாவரை. அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சூரத்து நிலாவரை இருக்க உன் உடல் கழிவோடு இருக்காது, பொலிவோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொலிவு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். உடல் அங்கேருந்து குப்பையாயிடுச்சுனாக்கா ஃபேஸோட இதே போயிடும், அழகே போயிடும். ஏன்னா ரத்தம் கெட்டு போயிடும். ரத்தம் கெட்டு போச்சுன்னா நரம்பு கெட்டு போயிடும், நாளம் கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இசை தாளம் மாரி இருக்கக்கூடிய ஹார்ட் பீட் கெட்டு போயிடும். அதான் நாளம் தாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளும் தாளத்தை கொடுக்கணும். இப்போ 4 திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் நல்ல ஃபுட்டான்னு பார்த்தா கிடையாது. அப்போ நிலாவரை எடுத்துக்கணும். நைட்டு ஒரு லைட்டாக ஒரு ஒரு 1/2 டம்ளர் எடுத்தாலே போதுமானது. சின்னவங்க, பெரியவங்க 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. சின்னவங்கிறது 10 வயசுக்கு மேலே. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த பர்கரு நிறைய விஷயங்கள் நிறைய சாப்பிட்றதுனால வயிறில் போய் அடைச்சி வைக்கிறாங்க. அவ்வளோதும் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டிக்குது. இந்த பரோட்டா சாப்பிட்றாங்க. அதோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா குடலில் ஒட்டியிருக்கும். அங்கே புழு வைக்கும். குடலை சுத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? கழிவை அகற்ற வேண்டும். ஸோ நிலாவரையே கரெக்டாக ஒரு 1 வீக் எடுங்க, சரியாயிடும். அதுக்கப்புறம் கேப் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 3 மாதம் கழிச்சு எடுக்கலாம். ஆக மொத்தத்தில் அதே சாப்பாடு தான், அதே உணவு தான் எடுக்க போகிறீங்க. நீங்கள் உணவு மாற்றம் ஆகாத வரை நீங்கள் இதை மாதத்துக்கு 2 தடவை எடுத்தாலும் ஓகே தான். இல்லை வந்து ஒரு 7 டேஸ் எடுத்துகிட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் எடுத்தாலும் ஓகே தான். உங்களுக்கு பிரச்சனையாகும் பொழுது நீங்கள் இதை எடுத்தாலும் ஓகே தான். ஆக மொத்தத்தில் உடலின் கழிவு குறைவதற்கு இந்த நிலாவரை ரொம்ப முக்கியம். ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தொப்புளில் எண்ணெய் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, நரம்பில் உள்ள கழிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு காய், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் காலையிலே எழுந்திரிச்ச உடனே ஒரே ஒரு இல்லைன்னா 2 கொத்தவரங்காய் எடுத்து நீங்கள் மென்று சாப்பிட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்சியில் போட்டுருங்க. 2, 3 அந்த காயை உள்ளே போட்டுருங்க. தண்ணீர் காய் தான், அது ஒன்றும் பண்ணாதவங்கள. ஸோ கொத்தவரங்காய் அவ்வளோ நாடி நரம்புகளை சுத்தமும் செய்யும், உறுதியையும் செய்யும். மூளை நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய கழிவு கூட வெளியில் எடுத்துக்கூடிய சக்தி இந்த கொத்தவரங்காய் உண்டு. அப்போ இந்த கொத்தவரங்காய் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்களேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டமக்கில் அது கூட ஒரு 5 டேஸ் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எப்போ தேவையோ, எப்போ உங்களுக்கு அசௌகரியம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்தாலே போதுமான விஷயம். இப்படி எடுக்கும் பொழுது உடல் சுறுசுறுப்பு இருக்கும், மூளை சுறுசுறுப்பு இருக்கும், ஞாபக மறதி இருக்காது. அதே மாதிரி பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சைட்டியை அசால்ட்டாக போக்கி விட்டுடும். ஏன்னா உடல் உறுதியாக இருக்கும் பொழுது மனமும் உறுதியாக இருக்கும். ரொம்ப ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். அப்போ மனம் உறுதியாக இருந்தாலும் ஆன்சைட்டி இருக்காது. எது வந்தாலும் சமாளிக்கலாம் போடா அப்படிங்கிற ஒரு அந்த திடம் இருக்கும். அந்த திடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3யுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். அதான் உடல், மனம், அதேமாரி நரம்பு, நாடி, சத்தமாக இருக்க வேண்டும்னா சவுண்டு அண்ட் லைட்ஸ். இந்த லைட்ஸ் தான் வந்து சூரிய விட்டமின் டி எடுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் தொப்புளில் தேங்காய் எண்ணெய் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாடி இருக்கக்கூடிய 72,000 நாடியும் இயங்கும் சீராக. அதனால நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் தொப்புளில் தேங்காய் எண்ணெயை போடுறத மட்டும் நிறுத்தாதீங்க. அதேமாதிரி கால் பாதத்தில் நைட்டு படுக்கும்போது தேங்காய் எண்ணெயை லேசாக தடவிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள், கழிவு உங்களை விட்டு போய்விடும். அப்போது சீக்கிரமாக உடல் உறுப்புகளுக்கு ஒரு அழிவு இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்காது, பொலிவு மட்டுமே இருக்கும். அப்போ அழகு முக்கியம் அப்படின்னு வேணுங்கிறவங்க அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வயிறுலேருந்து தான் அந்த வயிறு உண்டாகிறது. இப்போ இதை 3 மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உடலை பற்றி கவலைப்படவே மாட்டேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நம்ம வந்து நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்து பெருசாக ஒரு பெரிய எக்ஸசைஸு இல்லை மிகப்பெரிய ஒரு பதப்படுத்தப்பட்ட மெடிசின் செஞ்சு சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. இயற்கையோடு நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை தேங்காய் எண்ணெய், கொத்தவரங்காய், அதேமாதிரி நிலாவரை, இந்த 3 தான் நம்ம பேஸ். எல்லாமே நாட்டு மருந்து கடையிலேயே நம்ம பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய விஷயந்தான். அசால்ட்டாக நம்ம ஃப்ரீ டைமில் செஞ்சாலே போதும். உடலாக இருக்கும், குடலாக இருக்கும். ஆக மொத்தத்தில் உடலின் கழிவு போனாலே போதும், உடல் சுத்தமாக இருக்கும். ஆக 100 ஆயுசு வாழணும்னு நினைக்கிறவங்க இதை 3 மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். நோயும் இருக்காது, உங்கள்கிட்ட உடம்புல கழிவும் இருக்காது, சந்தோஷம் மட்டுமே இருக்கும். ஏன்னா நோயற்ற வாழ்வே சிறப்பானது. அது இந்த 3ஐயும் பின்பற்றினாலே போதும் நடக்கும். இப்படி நம்ம வந்து ஹெர்பலில் பண்ணாலும் முத்தான முத்திரையில் நம்ம முன்னாள் சொன்ன முத்திரை ஒன்று இருக்குது. உடல் கழிவுக்கேனே சூப்பரான விஷயம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் ஃப்ரீ ஆனோடனே இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோதிர விரலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கும், அவ்வளோதான். 1, 2 இந்த கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 2வது கோடுக்கு கீழே லைட்டாக அப்படி வச்சாலே போதுமான விஷயந்தான். இதால் ஒரு லைட் ப்ரெஸ் கொடுங்க, ஒரு பெயின் இருக்கும், அவ்வளோதான். கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக உங்கள் மடியில் உங்கள் கையை அப்படி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க போதும். இல்லைன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அப்படி வச்சுக்கோங்க போதும். வித்தின் 3 to 4 மினிட்ஸ் உங்களுடைய வயிறு ஒரு ஹீட் ஏற்படுவதை உணரலாம். இது அப்படியே என்னாகும், உடலில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றிவிடும். இதுதான் கழிவு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பாருங்கள், மோதிர விரலில் 1, 2வது கோடு அப்படியே உள்பக்கமாக விரலின் உள்பக்கமாக ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அமுக்குனாலே ஒரு பெயின் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த சென்டர்னால் அப்படியே ஒரு லெஃப்ட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த உள்பக்கமான ஒரு சின்ன பாயிண்ட், இது அமுக்குனாலே போதுமான விஷயந்தான். ஒரு பெயின் இருக்கும். அந்த ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும். வயிறில் வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது, கேஸ்ட்ரிக் இருக்காது. ஆக மொத்தத்தில் ஒரு உடலுக்கு ஒரு தெளிவும் பொலிவும் கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்.
இதுதான் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை எடுத்தாலே போதும். ஒரு முத்திரையாகவும் பயன்படுத்தலாம். அக்குப்ரெஷர் பாயிண்ட்டா நினச்சாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம ப்ரெஷர் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு இந்த முத்திரை மிக மிக முக்கியமானது. மனக்கழிவு, உடல் கழிவு 2யுமே போக்கக்கூடிய இந்த முத்திரை மிகவும் முக்கியமானது. நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.